பங்கீட்டு மூலக்கூறுகளின் லூயிஸ் கட்டமைப்புகளை வரையும் போது பின்பற்ற வேண்டிய படிமுறைகளை பற்றி பார்ப்போம். இங்கே CN2H2O என்னும் மூலக்கூறின் கட்டமைப்பை வரைதல் பற்றி பார்ப்போம். இங்கு மூலக்கூறின் அடிப்படை கட்டமைப்பு தரப்பட்டுள்ளது. எனவே ஒவ்வொரு அணுவின் வலுவளவோட்டிலும் உள்ள இலத்திரன்களை அடிப்படையாக கொண்டு மூலக்கூறில் உள்ள எல்லா அணுக்களினதும் மொத்த வலுவளவோட்டு இலத்திரன்களின் எண்ணிக்கையை துணியலாம். இது 22 என வரும். பின்னர் 2ஆல் வகுப்பதன் மூலம் மொத்த சோடி இலத்திரன்களின் எண்ணிக்கை 11 என துணியலாம். இவற்றுள் அணுக்களுக்கிடையே ஏற்படுத்தப்பட்ட இணைப்பு அல்லது பிணைப்புகள் சிக்மா பிணைப்புகள். இங்கே சிக்மா பிணைப்பில் 5 இலத்திரன்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. எஞ்சிய இந்த 6 இலத்திரன் சோடிகளை அணுக்களுக்கு பகிரும் போது முதலில் அந்தத்தில் உள்ள அணுவுக்கு அதன் எண்ம அமைப்பு திருப்தியாகும் வரை வழங்கப்பட வேண்டும். உதாரணமாக ஆக்சிஜனுக்கு 3 இலத்திரன் சோடியை சேர்க்கும் போது எண்ம அமைப்பு அடையும். எஞ்சிய இலத்திரன்களை மத்தியில் உள்ள அணுக்களுக்கு பகிர முடியும். அப்போது மிக மின்னெதிரான அணுவுக்கு முக்கியத்துவம் அதிகம் வழங்கப்படும். இவ்வாறு இலத்திரன்கள் பகிரப்பட்ட பின்னர் ஒவ்வொரு அணுவிலும் உள்ள முறைமை ஏற்றம் துணியப்படும். இங்கு முறைமை ஏற்றம் என்பது அதன் வலுவளவோட்டில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை, மற்றது இப்பொழுது பிணைப்பில் ஈடுபட்ட பின்னர் வலுவளவோட்டில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கை என்பவற்றை ஒப்பீடு செய்வதன் மூலம் துணிய முடியும். உதாரணமாக ஆக்சிஜன் அணுவில் பிணைப்பு ஈடுபடுவதற்கு முதல் வலுவளவோட்டில் 6 இலத்திரன்கள் உண்டு. இப்பொழுது பிணைப்புக்கு 1 இலத்திரன் வழங்கப்பட்ட பின்னரும் 6 இலத்திரன் உண்டு. எனவே அங்கே மேலதிகமாக 1 இலத்திரன் இருக்கின்றது. ஆகவே -1. அதேபோல் கார்பன் அணுவை கருதும் போது 4 இலத்திரன்களில் பிணைப்புக்கு 2 இலத்திரன்கள் வழங்கப்பட்டு விட்டன. எனவே ஏனைய இலத்திரன்கள் அங்கு காணப்படவில்லை. எனவே 2 பற்றாக்குறையை 2+ என்று காட்டலாம். இது ஒவ்வொரு அணுவிலும் உள்ள முறைமை ஏற்றத்தை குறிக்கும். ஒவ்வொரு அணுவிலும் உள்ள இலத்திரன் சோடிகள் மொத்தம் 8 ஆகுமாறு, அதாவது அணுக்கள் எண்ம அமைப்பை திருப்தி செய்யும் வகையில் ஏற்றங்களை குறைத்து பிணைப்புகள் ஏற்படுத்தப்படும். இதன் போது அந்தத்தில் உள்ள அணுவில் உள்ள ஒரு சோடி இலத்திரன் மைய அணுவிற்கு வழங்கப்படுவதன் மூலம் பிணைப்பு ஏற்படுத்தப்படும். இங்கு ஆக்சிஜன் அணுவில் உள்ள ஒரு சோடி இலத்திரன் நைட்ரசனுக்கு வழங்கப்படுமாயின் ஆக்சிஜனில் உள்ள மறையேற்றம் கற்று போவதுடன் நைட்ரசன் அணுவில் உள்ள 2+ +1 ஆக மாற்றமடையும். இவ்வாறு ஒவ்வொரு அணுவிலும் உள்ள ஏற்றங்கள் இயலுமானவரை குறைக்கப்படும். எனினும் 2ஆம் ஆவர்த்தனத்தில் உள்ள மூலகங்கள் எண்ம அமைப்பை மீற முடியாது. ஆகையால் இங்கு 2 சாத்தியமான அவற்றில் 2ஆவது கட்டமைப்பு மிகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. காரணம், மிக மின்னெதிரான ஆக்சிஜன் அணுவில் மறையேற்றம் காணப்படுவது கார்பன் அணுவில் மறையேற்றம் காண அதிக உறுதியை வழங்கும். எனவே 2ஆவது லூயிஸ் கட்டமைப்பு சரியானதாக இருக்கும். இப்பொழுது லூயிஸ் கட்டமைப்பு வழங்கப்பட்ட பின்னர் ஒவ்வொரு அணுவையும் கருதும் போது அங்குள்ள வெப்பச்சோடிகளின் எண்ணிக்கையை துணியலாம். வெப்பச்சோடிகளின் எண்ணிக்கை தனிச்சோடி இலத்திரன்களையும் சிக்மா சோடிகளையும் உள்ளடக்கியது. முதலாவது நைட்ரசன் அணுவில் 4, கார்பன் அணு 2, மெத்தைல் நைட்ரசன் அணு 2. எனவே இதன் அடிப்படையில் கலப்பை துணியலாம். 3 வெப்பச்சோடிகள் காணப்பட்டால் sp2, 4 வெப்பச்சோடிகள் காணப்பட்டால் sp3, 2 வெப்பச்சோடிகள் காணப்பட்டால் sp என்றவாறு நாங்கள் அந்த வெப்பச்சோடி எண்ணிக்கைக்கு ஏற்ப கலப்பை துணிய முடியும். அதேபோல் வெப்ப கொள்கைக்கு அமைய இலத்திரன் சோடிகளின் வடிவங்கள் அல்லது சூழ உள்ள அணுக்களுக்குரிய வடிவங்களை வழங்க முடியும். இங்கு வெப்பச்சோடிகள் 4 ஆகியால் நான்முகி வடிவத்தையும், கார்பன் மெத்தைல் நைட்ரஜன் அணுவை சூழ வெப்பச்சோடிகள் 2ஆக காணப்படால் நேர்கோட்டு அல்லது நீட்டல் வடிவத்தையும் வழங்க முடியும். அதேபோல் சூழவுள்ள வடிவம் என்பது தனிச்சோடி இலத்திரனை விடுத்து உள்ள வடிவம். ஆகவே நான்முகி வடிவத்தில் ஒரு தனிச்சோடி இலத்திரன் காணப்படும் போது முக்கோண கூம்ப வடிவம் பெறப்படும். மற்றது நேர்கோடாக காணும். ஆகவே இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயம், மொத்த இலத்திரன் சோடிகளை எவ்வாறு சிக்மா பிணைப்பு, பை பிணைப்பு என